Making my first one-shot manga in 30 days and this is day 4. The learning. அதாவது லேர்னிங்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, மாங்கானா நம்மளுக்கு கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ஸும் இருக்காங்க. நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால பேக்ரவுண்ட்னா பேர் நினச்சிக்காதீங்க. பேக்ரவுண்ட்ஸ் லிட்ரலாக பேக்ரவுண்ட்ஸ், பில்டிங் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ப்ரொபோஷன்ஸ் வேறு இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ் வேறு இருக்குது, ப்ரொபோஷன்ஸ் வேறு, பெர்ஸ்பெக்டிவ் வேறு. இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெர்ஸ்பெக்டிவ். அதாவது பெர்ஸ்பெக்டிவ்க்கு 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து 5 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரைக்கும் இருக்குது. நான் இது வரைக்கும் 4 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்ததில்லை, ஆனால் 1, 2, 3 அப்புறம் 5 அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது நம்மளுக்கு ஒரு வேனிஷிங் பாயிண்ட் இருக்கும். அந்த வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட் இல்லை 1 பாயிண்ட். அந்த 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னால் அதில் 1 பாயிண்ட் தான் இருக்கும். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னால் அதில் 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் 3 பாயிண்ட் இருக்கும். 5 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஃபிஷ் ஐ பெர்ஸ்பெக்டிவ்னு கூப்பிடுவாங்க. இப்போ 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நேராக போகிறத மட்டும் பார்ப்பாங்க. 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் 2 சைடு பிரிஞ்சு போகிறத பார்ப்பாங்க. 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நேராக போகிறதையும் பார்ப்பாங்க, பிரிஞ்சு போகிறதையும் பார்ப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தவிர மற்ற 3 பெர்ஸ்பெக்டிவும் பார்க்க போகிறோம். அதை தவிர பேக்ரவுண்ட்ஸ் என்னடா மீன் பண்ண வரேன்னா, பில்டிங்ஸ், ட்ரீஸ். ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரீஸ்லேருந்து ஆரம்பித்து பில்டிங்ஸ் வரைக்கும் போகிறோம். பில்டிங்ஸும் பேசிக் தான், அதை தவிர மற்றது எல்லாமே. இப்போ என் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பேக்ரவுண்ட் தான். இந்த ரூமை பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் வரைய முடியாது. ஏன்னா அதில் இப்போ பெர்ஸ்பெக்டிவ் எந்த மாதிரினா, தூரத்தில் இருக்கிறது குட்டியாக தெரியும், கிட்ட இருக்கிறது தூரமாக தெரியும். அது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வரையும் போது யாருக்கும் ஞாபகம் வராது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிளேனை பார்க்குறீங்க, அது அங்கே இருந்தால் உங்களுக்கு குட்டியாக தெரியும், என் கண்ணிலே இருந்தால் பெருசாக தெரியும். இதுதான் பெர்ஸ்பெக்டிவ். நான் ஏற்கனவே 3 பேஜை முடிச்சிட்டேன், ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கல, அதனால் என்னால் போட முடியல. அந்த 3க்கும் எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு, அதனால் அதை நான் கற்றுக்க வேண்டிய தேவையில்லை. பேக்ரவுண்ட் எனக்கு வரைய அவ்வளோக்கா தெரியாதனால ரியல் லைஃப் பேக்ரவுண்ட் எடுத்து நான் டிஜிட்டலாக வரைகிறதுனால அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டேன். இது தப்பு தானேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேறு ஒருத்தவங்க வரைஞ்சதை நான் ட்ரேஸ் பண்ணல, ரியல் லைஃப் பேக்ரவுண்ட்ஸ் தான் ட்ரேஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் எது தெரியலனா, ஏதாவது ரியல் லைஃப் உங்கள் ரூமே ஃபோட்டோ எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணுங்கள். ஆனால் ட்ரேஸ் பண்ணுறதும் ஒரு ரிஸ்க் ஆர்ட் தான். அதை பண்ணும்போது உங்களுக்கு ஹாப்பியாக தோணுச்சுன்னா பண்ணுங்கள், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் ஏற்கனவே வரைஞ்ச 3 மாங்காய் பேஜஸை இங்கே போட்டுடுறேன். இதை போட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதில் அவ்வளோக்கா ஸ்டோரி இருக்காது, அதனால் ஸ்டோரி ரிவீல் ஆகாது, இது பிளாட் ட்விஸ்ட்டும் ரிவீல் ஆகாது. அதனால் நீங்கள் அதை பார்க்கலாம். அதான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்க ப்ராக்ரஸ். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ப்ராசஸை ஃபில்ம் பண்ணுற மாதிரி இல்லை, உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இது அந்த சீரியஸாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். டே 5லேருந்து டே 30 வரைக்கும் ஒரே வீடியோவாக ஃபில்ம் பண்ணி போட்டுருவேன். அதில் நான் மாங்காய் பேஜஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக நான் அந்த பிடிஎஃப் ஃபைல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். இன்றைக்கான நான் ஒரு ப்ராக்ரஸும் பண்ணல, பேக்ரவுண்டு பெர்ஸ்பெக்டிவ்லாம் ப்ராக்டிஸ் தான் பண்ணேன். மீட் யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. sayonara.